ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரையே வேண்டாம்னு சொல்ற பசங்களுக்கு இது மாதிரி ஒரு வாட்டி கீரை சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு கடைசியா 2 வரமிளகாயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்சிருந்ததை ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பொடிச்சு எடுத்துக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு லேசா வறுத்துக்கலாம். அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, 2 வரமிளகா, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட பொடி பொடியா நறுக்குன 10 பல் பூண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் சிறுகீரையை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க இதுல எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். லேசா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கீரையை நல்லா வேக வச்சுட்டு நான் ஏற்கனவே வடிச்சு வச்சிருந்த 1 கப் சாதத்தை அதுல சேர்த்துக்கிறேன். சாதமும் கீரை கலவையும் நல்லா ஒன்னா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்தி நல்லா சாதத்தை கலந்து விட்டீங்கன்னா சூப்பர் யம்மியா ஒரு கீரை சாதம் ரெடி. நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. இன்னைக்கே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.